மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அரசு மருத்துவமனை வளாகத்தில் குளம் போல் தேங்கிய மழைநீரால் சிகிச்சைக்காக வந்த நோயாளிகள் கடும் அவதியடைந்தனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் ஹாரிஸ் வழங்கும் கூடுதல் தகவலை இப்போது கேட்கலாம். வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக வலுப்பெற்றதை அடுத்து டெல்டா பகுதிகளான மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் காலை முதல் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக மயிலாடுதுறை, சீர்காழி, தரங்கம்பாடி, பழையாறு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 28 மீனவ கிராமங்களை சேர்ந்த மீனவர்கள் கடல் சீற்றம் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்லாததால் படகுகளை கரையோரம் நிறுத்தப்பட்டு பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டுள்ளனர். குறிப்பாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் தரங்கம்பாடி பகுதியில் 120 மில்லிமீட்டர் அளவுக்கு மழை பெய்துள்ளது. அங்கு முற்றிலுமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மருத்துவமனை வளாகம் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் தேங்கி உள்ளது. அதே போல விவசாயிகள் முற்றிலுமாக முழுகும் என அச்சத்தில் உள்ளனர். மேலும் இந்த மழையில பொதுமக்கள் பாதிப்பு ஏதாச்சும் ஏற்பட்டாலோ மற்ற விபத்து ஏதாவது ஏற்பட்டாலோ அதுக்கு மயிலாடுதுறை கட்டுப்பாட்டு அறை அறிவிச்சிருக்காங்க. 1077 அல்லது 222 588 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு புகார் தெரிவிக்கலாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மயிலாடுதுறையிலிருந்து செய்தியாளர் ஹாரிஸ்.